ஹாய், இன்றைக்கி ஒரு ஃபுல் குந்தன் பேங்கிள் டுட்டோரியல் பார்க்கலாங்க. நான் இப்போ 2 கட் பேங்கிளில் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி கிளிப் ஸ்டோன் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் சுற்றி வந்து நம்ம ஸ்டோன் செயின் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் 13 ஸ்டோன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சு அது நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டைமண்ட் ஷேப் வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் B7000 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து இந்த மிரர் ஸ்டோன் வந்து பிளாக் ஆகிடும். அதனால தான் B7000 யூஸ் பண்ணுறேன், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4mm கோல்டன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நம்ம டைமண்ட் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு ஒயிட் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நான் ஒயிட் கிளிப் ஸ்டோன் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஒரு ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா 4mm கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து 3mm கோல்டன் டாட் வச்சுருக்கேங்க. இப்போ மறுபடியும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எப்பயும் போல் இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்லேருந்து பண்ணோமோ அதே மாதிரி தான் மறுபடியும் 4mm ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டைமண்ட் ஷேப் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் கருத்து போயிடும். அதனால் நீங்கள் பெட்டர் B7000 யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டோனுமே வந்து கருப்பாகாது. இப்போ மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளூ கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். கரெக்டாக இப்போ கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அந்த ஸ்டோன் செயின் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி 13 ஸ்டோன்ஸ் எடுத்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் நம்ம B7000 அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே டிசைனை நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து 4mm வைக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம எப்பயும் போல் டைமண்ட்ஸ் வைக்க போகிறோம். அடுத்தது கிளிப் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பேங்கில் வந்து நம்ம ஹோல் பேங்கிலும் இதே மாதிரி இதே டிசைனில் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதான் அதோட அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கட் பேங்கிள் பார்க்கலாம். இதுக்கு வந்து சீ கிரீன் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 4x4 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இதுக்குமே B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வாங்குங்க. இதுக்குமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சமயம் சான்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கனால நான் யூஸ் பண்ணல. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் B7000 யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டும் போதே அங்கங்கே ஒரு 4 ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேங்கிள் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இதில் நம்ம என்ன கலர்ஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து ப்ளூ வித் சீ க்ரீன் கேட்டதுனால நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அடுத்தது 4x4 ஒட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒயிட் ரெக்டாங்கிள் எடுத்து அந்த பிளேஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தது ப்ளூ பேங்கிள் தின் பேங்கிள் பார்க்குறோம். இதுக்கும் அதே மாதிரி B7000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4x4 ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இது ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் டைமண்ட் ஷேப்பில் ஒட்டுற மாதிரி நம்ம ஒட்டிக்கணுங்க. இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஏன்னா வந்து B7000 ஏன் யூஸ் பண்ணலன்னா ஜர்கான் ஸ்டோன் ஒட்டும் போது கொஞ்சம் ஒரு தடவை நழுகி வர மாதிரி இருக்கனால நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண போகிறேங்க. ஜர்கான் ஸ்டோன் குட்டி ஒயிட் ஜர்கான் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபேப்ரிக் க்ளூ நான் கரெக்டாக சைடில் வைக்கிறேன். எல்லா சைட்லேயும் வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜர்கான் ஸ்டோனாக எடுத்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த க்ளூவில் கரெக்டாக வச்சிங்கன்னா நீட்டாகிடும். சைடில் இருக்க மாதிரி இருக்கணுங்க. நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபுல் குந்தனாக இருக்கும். எதுவுமே த்ரெட்டு தெரியாது இந்த பேங்கிள் ஒர்க்கில். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேங்கிள் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். இதில் கஸ்டமைசேஷனும் அவைலபிளுங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது ரீசெல்லர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேங்க. இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் ஒட்டி நம்ம எல்லாமே இந்த பேங்கில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த பேங்கிள் வந்து இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த ஜர்கான் ஸ்டோன் வச்சு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?